அனுசரணை வழங்குவோர் இதயத்தால் அழகான உங்களுக்கு க்ளோ. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சந்தோஷமான காலை பொழுதில் லேடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நிகழ்ச்சி முற்றும் முழுதாக மெகா லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் என்னென்ன பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது இந்த காலத்தில் பெண்கள் இளமையிலேயே முதிர்ந்த தோற்றத்தையும் வறண்ட சர்மத்தாலும் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு எந்த வகையில் நாங்கள் தீர்வு காண முடியும் அப்படின்றத பற்றி பல தகவலை சொல்வதற்காக இணைந்திருக்காங்க இலங்கையின் மிக பிரபல்யமான அழகு கலை நிபுணர் நஸ்ரினா ரமீஸ் மேம். ஸோ அவங்கள எப்போ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம் நித்து. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த காலத்தில் பெண்கள் இளமையிலேயே வறண்ட தோற்றத்தையும் முதிர்ந்த தோற்றத்தோடு காணப்படுறாங்க. ஸோ இதுக்கு காரணமாக நாங்கள் அழகா இருக்கிறதுக்கும் எங்களுடைய சர்மம் ஈரழிப்பு தன்மை கண்டிப்பாக அவசியம். ஸோ இதுக்கு வறண்ட சர்மத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பயன்படுத்தலாமா? நிச்சயமாக பயன்படுத்தலாம். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் முதலான ஒரு உற்பத்தி, அதாவது நைட் நரிஷிங் ஆயில் என்னென்னோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் வெல்னஸ் கம்பெனி, அதாவது மெகா லைஃப் சயின்ஸ்ட ஒரு சிறந்த உற்பத்தி தான் இந்த என்னென்னோ. இது 32 நாடுகளில் இந்த என்னென்னோ, அதாவது இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியோட இருக்கிற ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஏஷியா, அப்புறம் ஆப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதுல எல்லாம் இந்த ப்ராடக்ட் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி கொண்டது. இது உண்மையாகவே சருமத்தை பாதுகாக்கிறதோட அழகை மேம்படுத்துறது ஒன்று தான் இந்த என்னென்ன. ஓகே மேம். இப்போ பெண்கள் எப்போதும் அழகா இருக்கிறதுக்கும் பொலிவா இருக்கிறதுக்கும் ஈரத்தன்மை அவசியம். இப்போ அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு ஆயிலி ஸ்கின் காணப்படும். இந்த ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ண எந்த வகையில் ஒரு சிறந்த பங்களிப்பை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும்? ஆயிலி ஸ்கின்ன்றது முதல்ல பார்க்கணும், எங்களுக்கு என்ன காரணத்தால் ஆயிலி ஸ்கின் வருது. சில பேருக்கு அதாவது சருமத்தில் அந்த தூசு மாசுகள் போன்ற, அதாவது தடப்படுறதுனால சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆயிலி ஸ்கின்ல. அப்போ இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ரோசஸ்குள்ளெல்லாம் இந்த என்னென்னோ நன்றாக ஊடுருவி சென்று அந்த சருமத்தில் ஈரப்பதனை அப்படியே தக்க வைக்குது. இதனால் சருமத்தில் ஏற்படுகின்ற எல்லா வகையான பாதிப்புகளும் குறைவடைகின்றது. அது மாத்திரமில்லை, சருமம் வறண்ட தன்மை அடையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் அந்த மாதிரி வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே மேம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் இளம் பருவத்தினர்களுக்கு முகப்பரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே காணப்படுது. இதனால அவங்களோட அழகு கூட கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த முகப்பரு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த என்னென்ன எந்த வகையில் ஒரு தீர்வாக காணப்படும்? முகப்பரு வாரத்துக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, எங்களோட சருமத்தில் சிறு உள்ள துவாரங்கள் தடைப்படுகின்றனாலையும் ஹோமோன்ஸ் சேஞ்சஸ் என்று சொல்லுவோம். இதனாலே முகப்பரு அதிகமாக வருகின்றது. இப்போ இந்த முகப்பருவ அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அழகையே அப்படி இல்லாமல் போகுது. இந்த என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2 விஷயம் அடங்கி இருக்குது. அதாவது ஒன்று இயற்கையான ஜாஜுபா ஆயில், அது பழைய காலத்தில், அதாவது அது கரெக்ட் நேம் ஒஹோபா ஆயில் என்று சொல்லுவாங்க. இந்த என்னென்ன இருக்கின்றது இயற்கையான ஜாஜுபா ஆயிலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஈயும். இந்த ஜாஜுபா ஆயில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவு சருமத்தில் ஈரப்பதனை அதிகரிக்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இந்த ஜாஜுபா ஆயில நாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்றத நல்ல முறையில அதாவது வளர்த்து ஆர்கானிக் பிளான்ட்டாக வளர்த்து இதை சவுத் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்சோனியா, கலிஃபோர்னியா போன்ற இடங்களில் தான் இந்த பிளான்ட்ஸ் வளர்க்கப்படுகின்றது. இதில் உள்ள சீட்ஸில் உள்ள ஆயில் எடுத்துட்டு தான் நார்மலாக எல்லாம், அதாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் க்ரீம்ஸ் இதுகளுக்கெல்லாம் இந்த இன்கிரீடியன்ஸா பாவிக்கிறதே ஜாஜுபா ஆயில். என்னன்னா ஜாஜுபா ஆயில் பாத்தீங்கன்னா ஸ்கின்னை அழகாக மெயின்டைன் பண்ண, அதாவது ஸ்கின்ல ட்ரைனஸ் இல்லாம ஒரு கூலிங் ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த என்னென்னோ. அப்ப இந்த என்னென்னோ யூஸ் பண்ணும் போது இந்த பிம்பிள்ஸ் கூட இல்லாம போயிடும். ஏன்னா இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி, அதாவது இந்த கொழுப்புகள் படிந்த மாதிரி இருக்கும் போது இந்த பிம்பிள்ஸ் எங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம், எங்களுக்கு அழகா ட்ரீட் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்கின்னை. ஒவ்வொரு நாள்
நைட் யூஸ் பண்ணும்போது எங்களோட ஆயில் ஸ்கின்ல உள்ள ஆயில் பேலன்ஸ் கூட கண்ட்ரோல் ஆகின்றது. ஓகே, இப்போ இந்த காலத்தில் வந்து காலநிலை மாற்றம் காரணமாக உதடுகள் வந்து வெடிப்புக்குள்ளாது, அதே சமயத்தில் வந்து காயங்கள் ஏற்படுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நிவாரணமாக இந்த என்னென்ன எந்த வகையில் பங்களிப்பு தருது? ஆமாம், உதடுகள் நாங்கள் வெடிக்கும் போது பார்த்தோம்னு சொன்னால் சில பேர் பெட்ரோலியம் ஜெல் அப்புறம் அந்த மற்ற ஐட்டம்ஸுகள் யூஸ் பண்ணுவாங்க. இதுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கின்னை வந்து டைட்னிங் பண்ணுது. இப்போ இயற்கையான இந்த நேச்சுரல் இந்த நரிஷிங் நைட் ஆயில், அதாவது எங்களோட என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஒரு வேக்ஸ் ஃபார்ம் மாதிரி. இப்போ ஆயிலி என்னும் போது வந்து இது நான் கிரேசி. இப்போ சில பேர் நினைக்கலாம் இது நிறைய ஆயிலியாக இருக்கும் என்று. நாங்கள் கடந்து வர நிகழ்ச்சிகளில் பார்த்தோம் இது எவ்வளோ ஸ்கின்னுக்குள்ளே குயிக்காக பெனிட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சாப் லிப்ஸ் அதுக்கு பிறகு ட்ரையாக இருக்கும். சில பேருக்கு கோல்ட் கிளைமேட்டுக்கு கூட அப்படி இந்த சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி வெடிச்சு. இப்போ இதை நீங்கள் நைட்டில் இந்த என்னென்ன யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல குயிக் பெனிட்ரேட் ஆகி அந்த லிப்ஸை கூட அழகாக்கும். என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு வேக்ஸ் ஃபார்ம் மாதிரி, இந்த ஆயில் வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி இயற்கையாகவே இதில் வந்து விட்டமின் இ, அதாவது சன்ஃப்ளவரில் இருக்கிற சீட்ஸில் கிடைக்கக்கூடிய விட்டமின் எவ்ரிபடிஸ் நோஸ். என்னன்னு சொன்னால் விட்டமின் இ வந்து ஒரு ஹை ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து கிருமி நாசினிகள், ஜெர்ம்ஸ்ல இருந்து, பாக்டீரியல் குரோத்ல இருந்து எங்களை பாதுகாக்குது. இப்போ இந்த உதட்டுல வெடிப்புகள் இருக்கும்போது பாருங்க கொஞ்ச நாள்ல இந்த வாய்ப்புண்ணுகள் அப்படி கூட வர சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த என்னென்ன யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாள் நைட்ல உங்களுக்கு நல்ல குயிக் ரிசல்ட்ஸ், அது மாத்திரம் இல்ல அழகான லிப்ஸையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே மேம், இப்போ எல்லா பெண்களுக்கும் வந்து என்னென்ன வந்து முகத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கை விரல்களுக்கும் எங்களுடைய சருமத்துக்கும் என்னென்ன வந்து எந்த வகையில் பாதுகாப்பு தருது? நார்மலாக பார்த்தீங்கன்னா நேற்று முகத்துக்கு மாத்திரம் இல்லாமல் கைக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன ரீசன்னு பார்த்தா சில பேர் வந்து நாங்கள் கூடுதலாக வேலை செய்கிறது கைகளால், அதாவது சோப் யூஸ் பண்ணுவோம், வாஷிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவோம், இப்படி பாத்திரங்கள் வாஷ் பண்ணுவோம். இப்படி செய்யும் போது இந்த கியூட்டிகல்ஸ் டேமேஜ் ஆகுறதும், கையில் ட்ரை ஸ்கின் வரதும், ஃபேஸ் சில பேருக்கு ஆயிலியாக இருந்தால் ஃபேஸ் நாங்கள் சும்மா நார்மல் வாட்டரால் கழுவி இருந்தாலும் காலப்போக்கில் ட்ரை ஆகிடும். சில பேர் கையை பார்த்தா ஏஜ் ஒரு 20-25 ஆயிருக்கும், கையை பார்க்கும்போது கை ரொம்ப ட்ரை ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பெஸ்ட் திங் வந்து என்னென்ன நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து நல்லா கையை மசாஜ் பண்ணி கொண்டீங்கன்னா இந்த கையில் ஏற்படுகின்ற வெடிப்புகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட தோல், இதுகளையும் நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம். ஓகே மேம், நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிறுவனத்துடைய அட்ரஸை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மெகா லைஃப் சயின்ஸ் நம்பர் 48, செகண்ட் ஃப்ளோர், பார்க்வே பில்டிங், பார்க் ஸ்ட்ரீட், கொலம்போ 2. நிறுவனத்துடைய கான்டாக்ட் நம்பர் 011-4366-546. நிறுவனத்துடைய மற்றொரு நம்பர் 075-9011-966. சரி நேயர்களே, லேடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அனுசரணை வழங்குவோர் இதயத்தால் அழகான உங்களுக்கு க்ளோ. சரி நேயர்களே, லேடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். கடந்த வாரம் லேடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னென்ன நிறுவனத்தால் ஒரு போட்டிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த போட்டிகளின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து 2 வெற்றியாளர்கள் வந்து நாங்கள் தெரிவு செய்திருக்கோம். ஸோ மேம், இந்த 2 வெற்றியாளர்களை வந்து யாருக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து தேர்வு செய்ய போகிறோம்? நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கிறோம் நல்ல அழகா கவிதை எழுதின 2 பேரை தான். அதில் சிறந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா AL ரஜியா, அம்பார ரோடு, எரக்காமம் என்ற இடத்துல இருந்து. 2வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தோம்னா ஜே உம்மு ஹப்சா. இவங்க பார்த்தீங்கன்னா SP குடியிருப்பு, பொத்துவில். இவங்க 2 பேரோட கவிதையும் மிக அழகா இருந்தது. நான் நினைக்கிறேன் நீங்க இதை எங்களோட வசந்தம் டிவி நேயர்களுக்காக வேண்டி இதை வாசிச்சு காட்டணும்னு சொல்லி. ஓகே மேம், இதுதான் AL ராஜியா வந்து எங்களுக்காக என்னென்ன நிறுவனத்தால் நாங்கள் போட்டிகள் வச்சிருந்த போது அவங்க வந்து ஒரு கவிதை வந்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த கவிதை வந்து என்னன்னு பார்த்தா, பெண்ணிற்கு பொன்னழகு பொலிவான மஞ்சழகு, மென்மையான ஓரழகு என்னென்னோவால் பேரழகு, மென்மையான ஓரழகு என்னென்னோவால் பேரழகு, மதியழகு மங்கை பெற வெகுவாக விரைந்திடுங்கள், என்னென்னோ உங்களுக்கு மெய்யழகு தந்திடுமோ, என்னென்னோ உங்களுக்கு மெய்யழகு தந்திடுமோ, முகவழகு ஜொலித்திட்டால் முழு உலகும் பெற்றிடுவீர், முழு உலகும் பெற்றிடவே என்னென்னோவோடு இணைந்திருங்கள், முழு உலகும் பெற்றிடவே என்னென்னோவோடு இணைந்திருங்கள்,
இன்றைய வெற்றியாளராக AL ரஜியா அம்பாறை மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு இந்த கவிதையை வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வெற்றியாளராக ஹும்மு ஹம்சா வந்து எங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. உம்பு அம்சா வந்து எங்களுக்கு வந்து ஒரு அழகான கவிதை வந்து என்னென்ன பற்றிய கவிதை வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. இது கூட வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க எழுதின கவிதையில் வந்து ஒரு சிறு துளிகள் வந்து வார்த்தைகளே இல்லா வடிவம் வடிக்க வரிகள் இல்லை, இந்த எண்ணெண்ணோவை அடிக்க வேறு உற்பத்திகள் வரவும் இல்லை, வார்த்தைகளே இல்லா பிம்பிள்ஸ் பழசாகும் போது பிளாக் ஹெட்ஸ் ஆகவும் மாறும். ஆயில் கிளாண்ட்ஸ் வந்து பிளாக் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வரும். இப்ப இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கு. இதனால பெண்கள் வந்து சில இடங்களுக்கு போக கூட விருப்பம் இல்லை, ஃபேஸ் பண்ண விருப்பம் இல்லை. இப்படி இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே அவங்களுக்கு நிறைய கோபம் கூட வரும். ஏன்னு சொன்னா எவ்வளவு ட்ரெஸ் பண்ணாலும் அந்த ஃபேஸ்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின் எவ்ரிபடி லைக்ஸ் நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத் ஸ்கின் தான். பரிபூர்ண மால்ட் மெலிபன் மால்ட், எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் மெலிபன் நம்பிக்கையோடு. பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின் எவ்ரிபடி லைக்ஸ் நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத் ஸ்கின் தான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா பிம்பிள்ஸை வந்து கம்ப்ளீட்லி கியூர் பண்ணுது. நாளடைவில் நீங்க இந்த என்னென்ன யூஸ் பண்ணும்போது நைட்ல ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நைட் யூஸ் பண்ணும். இப்போ நீங்க கூட நினைக்கலாம் இது நைட்ல மாத்திரம் தான் யூஸ் பண்ணுமான்னு. ஏன்னு சொன்னா நாங்க ரிலாக்ஸா இருக்கிறது வந்து நைட் டைம்ஸ்ல தான். மார்னிங்ஸ்ல என்னத்தான் இருந்தாலும் எங்களுக்கு வேலை இருக்குது, வெளியில போறது, வீட்டில இருந்தாலும் வேலை இருக்கு. மற்றது ஸ்கின்னும் ஒரு நாங்களா இருந்தாலும் ஒரு பேஷண்டா இருக்கிற டைம் நைட் டைம். நைட் டைம்ஸ்ல இதை போட்டுட்டோம்னு சொன்னா எங்கிட்ட ஸ்கின்னுக்கு நல்லா அது உறிஞ்சப்பட்டு ஊடுருவி சென்று இந்த காலப்போக்கில் இந்த பிம்பிள்ஸுகளை கிளியர் பண்ண ஈஸியா இருக்கும். என்னன்னா பிம்பிள்ஸ் கூட கொஞ்சம் காலம் போயிட்டு பழசாகினீங்கன்னா பாத்தீங்கன்னா சில கட்டிகள் மாதிரியும் சில பேருக்கு இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வெளியில வராமலாம் இருக்கும். இப்ப நாளிடைவில் நாங்க இந்த என்னென்ன யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை அடையலாம். இந்த என்னென்னக்கு இந்த ஜாஜுபா ஆயிலுக்கு பழைய இன்னொரு பேர் இருக்கு, சிமென்சியா சினன்சின்னு சொல்லி. இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இதுல இருக்கிற விட்டமின் இ வந்து ஸ்கின்னை வந்து வெரி பிரைட்னஸ் பண்ணுது. மற்றது வந்து ஒரு சில்கினஸ். எல்லாருக்கும் விருப்பம் எவ்வளோ மேக்கப் இல்லாட்டியும் வீட்டில் எந்த நேரம் நாங்கள் மேக்கப் போடுறதில்ல, வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின்னோட இருக்கணும்னு சொல்லி என்னென்ன யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக எல்லா பெண்களையும் அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் நைட்ல இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் நல்ல ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியோ வாஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி எங்களுக்கு தெரியாமலே எங்களோட பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகுது. ஏன்னா பிளாக் ஹெட்ஸ் வந்து இந்த பொல்யூஷனால தான் நிறைய கூடுதலாகவும் ஆயில் ஃபுட் நிறைய எடுக்கிறனாலையும் அந்த டஸ்டும் டர்ட்ஸுகளும் தான் டிபாசிட் ஆகி பிளாக் ஹெட்ஸா மாறுது. இப்போ இந்த பிளாக் ஹெட்ஸை வந்து எங்களுக்கு ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கொள்றதுக்கு இந்த என்னென்ன உதவு. அது மாத்திரம் இல்ல, வித்தவுட் ஃபியர் எனிபடி கேன் யூஸ். ஆக்னி இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃபேஸை நல்லா கிளியரா ஃபர்ஸ்ட்டுக்கு வாஷ் பண்ணிட்டு இந்த என்னென்ன கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணி வரும்போது அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும்.
ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆக்னிஸ் உள்ளவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுது இந்த ஆக்னிஸ். ஸோ இந்த ஆக்னிஸ் காணப்படுறவங்களுக்கு வந்து இந்த என்னென்ன வந்து எந்த வகையில் ஒரு தேர்வு கொடுக்கும்? இது வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் சரியா. இதுல வந்து ஈரப்பதன், அதாவது ஸ்கின்ல மாய்ஸ்சர் இருந்தா எந்த பிரச்சனையுமே வராதுன்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த நீங்க சொன்ன ஆக்னி வந்து இந்த எங்களோட ஸ்கின் சரும துவாரங்கள் அடைப்படும் போது தான் நிறைய ஆக்னிஸ் உருவாகுது. இது ஆக்னி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸோட தான் காணப்படும். பிம்பஸ் மாதிரில ஆக்னி வந்து ட்ரைனஸோட. இப்போ இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணும்போது அதுவும் அந்த ஸ்கின்னோட அழகாக ஒர்க் பண்ணி அந்த ஆக்னிஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கின்றது. ஓகே மேம், நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிறுவனத்துடைய அட்ரஸை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மெகா லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 48, செகண்ட் ஃப்ளோர், பார்க்வே பில்டிங், பார்க் ஸ்ட்ரீட், கொலம்போ 2. நிறுவனத்துடைய கான்டாக்ட் நம்பர் 01143666546. நிறுவனத்துடைய மற்றொரு கான்டாக்ட் நம்பர் 075901196. சரி நேயர்களே, லேடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அனுசரணை வழங்குவோர் இதயத்தால் அழகான உங்களுக்கு க்ளோ. நேயர்களே, லேடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். மேம், இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஒவ்வொரு வெற்றியாளர்கள் வந்து நாங்கள் தேர்வு செய்ய போகிறோம்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் ஒரு வெற்றியாளரை தெரிவு செய்கிறதால தான் எந்த அடிப்படையில் வந்து நாங்கள் தேர்வு செய்யலாம்? நித்து, நான் நினைச்சேன் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்போம்னு சொல்லி அதுக்கு பதில் எழுதுறதோட நாங்க நிறைய வரவேற்கிறோம். இதே மாதிரி கவிதைகள் இல்லாட்டி அந்த ஆர்ட்ஸ் ஏதாவது செய்து இல்லாட்டி கிரியேட்டிவா ஏதாவது செஞ்சு அனுப்பினீங்கன்னா, பிகாஸ் எங்களுக்கு வேணும் பெண்களை வந்து இன்னும் நல்ல விஷயங்களுக்கு தூண்ட வைக்கணும். என்னென்ன மாத்திரம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி உங்களோட டைமே நீங்க நல்ல விஷயங்கள், ஏன்னா எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க, நல்ல கவிதை எழுதுறவங்க கூட, நிறைய வரைகிறவங்க. அந்த மாதிரி இதுல வந்து என்னென்ன அடங்கி 2 மூலப்பொருட்கள் அடங்கி இருக்கிறது, அதை நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதோட உங்களோட ஆக்கங்களை அனுப்புங்க. நிச்சயமாக 3 அதிர்ஷ்டசாலி நேயர்களை நாங்க தெரிவு செஞ்சு அவங்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படுது. ஓகே மேம், இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காலத்தில் வந்து பொதுவாக வந்து வறண்ட சருமத்தால் வந்து பெண்கள் வந்து இளம் வயதிலேயே வந்து ஒரு வயது போன தோற்றத்தோடு காணப்படுறாங்க. ஸோ இதுக்கு வந்து வறண்ட சருமத்தால் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த எண்ணெய் வந்து எந்த வகையில் ஒரு சிறந்த தீர்வாக காணப்படும்? வறண்ட சருமம் என்னும் போது பாடி டீஹைட்ரேட் ஆகி அப்புறம் வறண்ட சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. முகத்தில் தான் ஃபைன் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமெல்லாம் காய்ந்த மாதிரி வரும்போது அந்த முதிர்ந்த தோற்றம் வருது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே ஃபைன் லைன்ஸ் வருது. அப்புறம் டார்க்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது மாத்திரம் இல்லைனே, சில பேருக்கு இந்த சில நோய்கள், அதாவது ஹை பிரஷர், டயபிட்டிக்ஸ், இப்படி இருக்கிறவங்களுக்கு, டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சீக்கிரமாக பாடி எல்லாம் இதாகி ஒரு ஷிங்க்னஸ் பாடியில ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இதுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற விட்டமின் ஏயும் ஈயும் வந்து வெரி சப்போர்ட்டிவா இருக்குது. அதாவது இந்த என்னென்ன யூஸ் பண்ணும்போது பாடியில இருக்கிற அந்த மாய்ஸ்சர் பேலன்ஸை அப்படியும் எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை நைட்ல யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஃபைன் லைன்ஸை குறைச்சு கொள்ளலாம். அதாவது இந்த அப்ளிகேப் ஒன்று எடுத்து உடைச்சு ஃபியூ ட்ராப்ஸ் ஃபேஸுக்கு அதில் இருக்கிறது எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 மினிட்ஸுக்கு ரோட்டரி மூமெண்ட்ல மசாஜ் பண்ணணும் ஃபுல் ஃபேஸை. அப்படி பண்ணிட்டு நாங்கள் ரிலாக்ஸா தூங்க போயிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏஜிங், அந்த ப்ரீ மெச்சூர்ட் ஏஜை தவிர்த்துக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்ல, சில பேரை பார்த்திருக்கிறோம் இந்த சின்ன பிரவுன் ஸ்பாட்ஸ், விட்டமின் லெஸ் வர ஸ்பாட்ஸ், அது பிளாக் ஹெட்ஸ் இல்ல, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். சிலவங்க நினைக்கிறது பிளாக் ஹெட்ஸ். இப்ப நிறைய எங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க, இப்படி பிரவுன், அது வந்து பிளாக் ஹெட்ஸ் இல்ல, சும்மா குட்டி குட்டி பேர்ட்ஸ் மார்க் மாதிரி. அது விட்டமின் குறையும் போதும் பாடி டீஹைட்ரேட் ஆகும் போதும் வருது. அதுக்கு கூட இந்த என்னென்ன சிறந்த ஒரு உற்பத்தி என்று தான் சொல்லும். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால முதலாக அறிமுகம் செய்யப்பட்டது என்னென்ன உற்பத்தி, மெகா லைஃப் சயின்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டி. அது வந்து உங்களுக்கு எந்த பயமும் இல்லாம, உங்களுக்கு அலர்ஜியோ அப்படி இல்லாட்டி வேற இரிட்டேஷனோ அப்படி எதுவும் ஸ்கின்னுக்கு பண்ணாம ஒரு உறுதியான உற்பத்தி என்று சொல்லலாம். நீங்க இதை யூஸ் பண்ணும்போது
கட்டாயம் உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று வரும். ஏன்னா அழகா இருக்கிறோம் என்று நினைக்கும் போது அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் இருக்காடே எங்களுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்னு. ஸோ என்னோட அட்வைஸ் எல்லா உமன்ஸும் இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அழகும் ஆரோக்கியமும் பெண்களுக்கு கட்டாயம் அவசியமான ஒரு விஷயம். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க அழகும் ஆரோக்கியம் வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒரு விஷயமா தான் காணப்படும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த காலத்தில் வந்து சூரிய கதிர்களால் எங்களுடைய சருமம் வந்து நல்லாவே பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ இந்த பாதிப்புலேருந்து நாங்கள் வெளிவரதுக்கு இந்த என்னென்ன வந்து எந்த வகையில் வந்து எங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும்? நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சூரிய கதிர்களால் தாக்கம் ஏற்படும் போது இந்த கருமை தன்மை, அதாவது கருப்பாக இந்த நெத்தியில் டேன்ஸ் மாதிரி வந்துடும். இந்த நோஸ் பகுதியில் சில பேருக்கு 2 சீக் சைட் போன்ஸ்ல எல்லாம் அந்த வெயில் படுற இடங்கள் வந்து டேன்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஹாலிடேஸுக்கு பீச்சுக்கு போவாங்க, சன்பர்ன் ஆகி வராங்க. இப்போ இவங்க கூட கேட்குறாங்க இதுகளுக்கு என்ன பண்ணலாம்னு. உண்மையாகவே அப்படி சன்பர்ன்ஸ் இந்த மாதிரி சன் டேன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்னென்னவோ கொஞ்சம் காலத்துக்கு யூஸ் பண்ணி வரும்போது அது கம்ப்ளீட்லி ரிடியூஸ் ஆகி அப்படி உங்களோட ஃபேஸ்ல இருந்து இல்லாமல் போயிடும். ஓகே மேம், இந்த எண்ணெய்லும் முக்கியமாக காணப்படுற மூலப்பொருட்கள் வந்து என்னவா இருக்கும்? இதுல முக்கியமாக காணப்படுகின்ற மூலப்பொருள் வந்து இயற்கையான ஜாஜோபா ஆயிலும் அதுக்கப்புறம் விட்டமின் ஈயும் தான் இதுல காணப்படுகின்ற மூலப்பொருட்கள். ஓகே மேம், இப்போ இந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து வறண்ட சருமத்தால பாதிப்படைகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து என்னவா இருக்கும்? நித்து, நீங்க பியூட்டி டிப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது எல்லாருக்கும் விருப்பம் மாய்ஸ்சரா இருக்கணும் இந்த ஸ்கின். இதுக்கு ஈஸி வே ஒன்று தான், ஒரு பிளான்ட் ஒன்று எடுத்துட்டு அதுல மில்க் பவுடர் ஏதாச்சும் இல்லாட்டி மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா க்ரீம் பேஸா செஞ்சுட்டு ஃபேஸ்ல போட்டுருங்க. இது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் ஒன்றும் ஃபேனஸும் கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, நீங்க நைட்ல என்னென்ன யூஸ் பண்ணிட்டு மார்னிங்ல இப்படி ஒரு பேக் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நிறைய கூட வரும். ஸ்கின்னும் நல்லா, அதாவது ஹெல்தி ஸ்கின், மற்றது வந்து ஒரு நல்ல ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி பேக்ஸுகள் நீங்கள் வீட்டில் போடும்போது. ஓகே மேம், இப்போ பெண்கள் மாதிரியே ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ ஆண்களுக்கு வந்து இந்த என்னென்ன ஒரு நல்ல தீர்வு வந்து அளிக்குமா? நிச்சயமாக. இது ஆண் பெண் என்று இல்லை நித்து, ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சருமத்துல. தோய்வு தன்மை, கருமை தன்மை, அதாவது வெளியில போறது பெண்களை விட ஆண்கள் கூடுதலாக இருக்கிறார். அவர்கள் கூட எந்த பயமும் இல்லாம இந்த என்னென்ன ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஆண்கள் கையை பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்றதுனால நிறைய ஹார்டா இருக்கும் பாம் ஹேண்ட்ஸ். இவங்க இதுக்கு கூட இந்த என்னென்ன யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கும் அந்த ட்ரைனஸ்ல இருந்து ஸ்கின்னை பாதுகாத்து கொள்ளலாம். ஓகே மேம், சரி நேயர்களே, எங்களுடைய நிறுவனத்தின் அட்ரஸை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மெகா லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 48, செகண்ட் ஃப்ளோர், பார்க்வே பில்டிங், பார்க் ஸ்ட்ரீட், கொலம்போ 2. நிறுவனத்துடைய கான்டாக்ட் நம்பர் 01143665546. நிறுவனத்துடைய மற்றொரு கான்டாக்ட் நம்பர் 07590119966. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன பற்றிய பல தகவலை சொல்லியிருந்த பியூட்டிஷியன் நஸ்ரினா ரமேஷ் மேம்க்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு லேடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்குவோர் இதயத்தால் அழகான உங்களுக்கு க்ளோ.